நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கோம். இந்த வீடியோவில் 75 வயது வரை ஓய்வூதிய சலுகை திடீர் மாற்றம் 4 ஹாப்பி நியூஸ். என்ன வகையான மகிழ்ச்சியான தகவல்கள், அறிவிப்புகள், செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் 75 வயது வரை எந்தெந்த பென்ஷன் வாங்குபவர்கள், எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு என்ன வகையான பென்ஷன் சலுகை, ஓய்வூதிய சலுகைகள், அதனடி மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது என்பது பற்றி முழு விவரங்களும் தெரிய பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூடிய எல்லாத்தையும் டைரெக்டாக கிடைக்கும். மொத்த ஓய்வூதிய தொகை எடுக்கும் நடைமுறையில் என்ன வகையான மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது, இதன் மூலமாக எந்தெந்த பென்ஷனர்கள், எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும், என்ன வகையான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும், என்ன வகையான நிபந்தனைகள் உள்ளது என்பது பற்றியே தெரிந்து கொள்வோம். பழைய வரம்பின்படி மொத்த ஓய்வூதிய தொகை ரூபாய் 5 லட்சம் வரை இருந்தால் மட்டுமே 100% தொகையை மொத்தமாக எடுக்க முடிந்தது. தற்போது இந்த வரம்பு ரூபாய் 8 லட்சம் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. மத்திய அரசின் தேசிய ஓய்வூதிய திட்டம் சந்தாதாரர்களுக்கான ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் வரலாற்று சிறப்புமிக்க திருத்தங்களை அறிவித்துள்ளது. இந்த மாற்றங்கள் குறிப்பாக அரசு ஊழியர்கள் தங்கள் ஓய்வூதிய நிதியை நிர்வகிப்பதில் அதிக நெகிழ்வுத்தன்மையும் எளிதான பணத்தை எடுக்கும் வசதியையும் வழங்குகின்றன. PFRDA தேசிய ஓய்வூதிய திட்டம் வெளியேறுதல் மற்றும் பணத்தை எடுத்தல் திருத்தம் விதிகள் 2025 கீழ் இந்த விதிகள் திருத்தப்பட்டுள்ளன. அரசு ஊழியர்களுக்கான முக்கிய மாற்றங்களை இங்கே விரிவாக தெரிந்து கொள்வோம். அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் வயதை அடைந்த பிறகு முன்பு 75 வயது வரை மட்டுமே NPS திட்டத்தில் தொடர்ந்து முதலீடு செய்ய அனுமதிக்கப்பட்டனர். இப்போது இந்த அதிகபட்ச வயது வரம்பு 85 வயது வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சுடிட் கே பாரெக் அண்ட் கோ நிறுவனத்தின் கூட்டாளர் அனிதா பக்ருதீன் தி எக்கனாமிக் டைம்ஸ் நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் கூறுவது போல 85 வயது வரை முதலீட்டை தொடர முடிவது சந்தாதாரர்கள் மிகப்பெரிய நீண்டகால ஓய்வூதிய தொகையை உருவாக்க உதவுகிறது. 85 வயதில் மொத்த ஓய்வூதிய சேமிப்பில் குறைந்தது 40% தொகையை கொண்டு ஆண்டுதோறும் கட்டாயம் வாங்க வேண்டும். மீதமுள்ள தொகையை மொத்தமாகவோ அல்லது புதிய சிஸ்டமேட்டிக் யூனிட் ரிட்டம்ஷன் மூலமாகவோ எடுக்கலாம். 8 லட்சம் வரை இருந்தால் 100% தொகையை எடுக்கலாம். ஓய்வு பெறும்போது அல்லது பணியில் இருந்து விலகும் போது ஓய்வூதிய தொகை குறைவாக உள்ளவர்களுக்கு இது ஒரு பெரிய நிம்மதி. பழைய வரம்பின்படி மொத்த ஓய்வூதிய தொகை ரூபாய் 5 லட்சம் வரை இருந்தால் மட்டுமே 100% தொகையை மொத்தமாக எடுக்க முடிந்தது. தற்போது இந்த வரம்பு ரூபாய் 8 லட்சம் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. ஓய்வூதிய தொகை சிறியதாக உள்ள அரசு ஊழியர்களுக்கு இப்போது எளிதான பணத்தை எடுக்கும் விதிகள் வந்துள்ளன. குறிப்பாக ரூபாய் 8 லட்சம் வரை உள்ளவர்கள் முழு தொகையும் எடுக்க முடியும். NPS திட்டத்தில் முதல் முறையாக இந்த சிஸ்டமேட்டிக் யூனிட் ரிட்டம்ஷன் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இது ஒரு சந்தாதாரர் தனது முதலீட்டு யூனிட்டுகளில் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையை தொடர்ச்சியாக கால இடைவெளியில் திரும்பப் பெறுவதற்கு அனுமதிக்கும் திட்டமாகும். இந்த தகவல்கள் பற்றி, புதிய விதிமுறைகள் பற்றி, மாற்றங்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு இது சார்ந்த கூடுதல் வருகின்ற கமெண்ட் செக்ஷன் வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்படி கூட எல்லாத்தையும் டைரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.